ஹாய் ப்ரோ. ஹாய்டா, உட்காரு. என்னடா இன்னைக்கு என்ன ஸ்டோரி வச்சிருக்க? போர்வைக்குள். அடல் ஸ்டோரியா? லவ் ஸ்டோரி. வாசிங்க. ம். பட் ஒரு கண்டிஷன். என்னடா ட்விஸ்ட்லாம் வைக்கிற? நடு பேஜில் இருந்து வாசிங்க. அனு ஒரு அழகான பொண்ணு. ஸ்டாப். ஃபர்ஸ்ட் பேஜில் இருந்து வாசிங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து. என்ன மச்சான் இன்றைக்கும் போச்சா? இது என்ன புதுசாக நடக்கு? வா நாளைக்கு பார்த்துக்கலாம் வா. சிரிக்காத மச்சான், இன்னும் எவ்வளோ நாள் தாண்டா அவள் பின்னாடி சுற்றி லைஃப்பை வேஸ்ட் பண்ண போகிற? நானும் பார்க்கேன், 8 வருஷமாக அவள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன். அவள் தான் உன்னை கண்டுக்க கூட மாட்டிக்கால. ஒழுங்கா வேற பொண்ணை பாரு. அதெல்லாம் உனக்கு புரியாதடா மச்சான். நம்ம 1 மணி நேரம் பேசினா இவன் ஒரே டைலாகில் வாய் அடைச்சிரும். வண்டி எடுறா. எடுக்கேன். மச்சான் செம்மையாக இருக்காடா, இன்னைக்கு இவளை விட்டுறக்கூடாதுடா.
மச்சான் அந்த ரெச்சூடி பாரு சூப்பராக இருக்கல்ல. மச்சான் இல்லை அங்கே பாரு ப்ளூ சுடி, அவ சூப்பராக இருக்கா. மச்சான் நான் உன்கிட்ட தாண்டா பேசிகிட்டு இருக்கேன். ஆ சொல்கிறா. மச்சான் இவ ஃபோட்டோ பார்த்துட்டு இவன் நினைப்பையா வாழ்ந்துடலாம்னு இருக்கியா? என்னடா அதெல்லாம் உனக்கு புரியாதுடா மச்சான். என்னடா என்னடா எனக்கு புரியாது, எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு. லவ் பண்ணுற பொண்ணுட்ட போய் தைரியமாக லவ்வை சொல்லியிருக்கியா நீனு? லவ் பண்ணுறானா லவ்? ஆ சொல்லியிருக்கனே. கிழிச்ச எது அந்த ஏஜ் ஸ்டாண்டர்டில் வாயிலேருந்து வார்த்தை கூட வராமல் சொன்னியே அந்த லவ்வா? சரிடா மச்சான் கோவப்படாத. இப்போ என்ன பண்ணணும்? ஆமாம் வந்து எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு. சொன்னா கேளு மச்சான், அவளுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணு. எப்பட்றா? அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போ. செட் ஆகாதுடா மச்சான். மச்சான் எந்த லெட்டரால் அவள் உன்கிட்ட இன்ன வரைக்கும் பேசாமல் இருக்காளோ, எந்த லெட்டரை அவள் படித்து பார்க்காம உன்னை தப்பாக நினச்சாலோ அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போ மச்சான். சரி வருமாடா? மச்சான் இந்த தடவை ப்ரப்போஸ் பண்ணு, என்னன்னாலும் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன். பாப்போண்டா. ஏய் தமிழ், என்னடா கதையில் புதுசாக லெட்டர்லாம்? அடுத்த பேஜில் இருந்து வாசிங்க. மச்சான் சொல்கிறேன் மச்சான் 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 சொல்கிறேன் மச்சான் மச்சான் சொல்கிறேன் வேணாம்டா. மச்சான் சொல்கிறா. இவன் சரிப்பட்டு வர மாட்டான். அனு சொல்லுங்க. உனக்கு விஜய் ஏதோ லெட்டர் எழுதியிருக்கான். என்ன லெட்டர்? தெரியல, ஏதோ போர்வைகள்னு எழுதி வச்சிருக்கான். இன்னொரு தடவை லெட்டர் மயிர்னு என் முன்னாடி சித்திரவேலை வச்சுக்காத, அவ்வளவுதான் உனக்கு. அவள் கடிதத்தை படிப்பதற்கு முன்பே கிழித்துவிட்டு சென்று விட்டாள், என் மனதையும் சேர்த்து. ஏய் என்னாச்சு? ஏன் இப்படி அப்செட்டா உட்காந்துருக்க? கிளாஸ் போலையா? ஃபீஸ் கட்டுற காசை தொலைச்சிட்டாலாம், அதான் அப்செட்டாக உட்காந்துருக்கா. ஃபீஸா? இப்பதான் உனக்கு ஒரு பையன் கட்டிட்டு போறான். பையனா? ஆமா இப்பதான் போறான். ஆனா மாஸ்க் போட்டிருந்தான், மூஞ்சி தெரில. மாஸ்க் போட்டிருந்தானா? என்ன மச்சான் என்ன பண்ணுற? ஹாப்பி பர்த்டே.
மச்சான் மச்சான் விடு மச்சான். சரி விடு மச்சான், நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம். சரி விடு மச்சான், ஃபீல் பண்ணாத. அவன் நல்லா இருப்பான்ல மச்சான், அவன் நல்லா பார்த்து பாருல. இந்த நேரத்தில் கூட அவளை பற்றி தான் யோசிப்பியா மச்சான்? அவன் சின்ன பொருடா மச்சான், அவளுக்கு ஒன்றும் தெரியாது. சரி விடு மச்சான் விடு. பொண்ணுங்க உலகத்தில் உண்மையாக லவ் பண்ணுற பசங்களை லவ் பண்ணால் உன்ன மாதிரி ஒன் சைடு லவ்வர்ஸ் ஏன் இருக்க போகிறாங்க? சரி விடு, டீ குடிக்க போகலாம் வா. பப்ஸ் வாங்கி தருவியா? சரி வாடா, வாங்கி தரேன். கடுப்பா இருக்குல்ல. ஏ மச்சான், இவன் தான்டா அன்னைக்கு பார்த்து இவன் தான்டா. இவனா? நான் சொல்கிற பொண்ணை போய் பாரு, அவனை பற்றி எல்லா டீட்டெயிலும் கிடையாது. புரியுது உன்னோட கஷ்டம். உண்மையாக லவ் பண்ணால் யாரும் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த பொண்ணோட லைஃப் காண்டி சொல்கிறேன். டேவிடை பற்றி சொல்லணும்னா அவன் ஒரு சச்ச ப்ளே பாய். எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், சைட் அடிச்சிருக்கேன். யார் மேலேயும் இந்த ஃபீல் வந்ததில்லை. உன்னை ஃபஸ்ட் டைம் எப்போ பார்த்தனோ ஐ லவ் யூ. எல்லாமே நல்லா தான் போச்சு, ஆனால் எல்லா நாளும் நல்லா போகலை. அப்படி தான் ஒரு நாள். ஹே சும்மா அழாதிரி, ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணு. எனக்கு நீ வேணும்டா, என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டல. ஏய் தெருவில் வச்சுட்டு ஒப்பாரி வைக்காத, ஃபஸ்ட்டு நீ முதல்ல கிளம்பு. கடைசி வரை கூட இருப்பேன்னு சொல்லி தானே லவ் பண்ணேன். இப்படி என்னை யூஸ் பண்ணுவேன்னு தெரிஞ்சா உன்னை நான் லவ் பண்ணியிருக்கவே மாட்டேன்ல. ஏய் அரிசி கிளம்பு, எல்லாம் நடக்கிறதே வேற. உன்னை சும்மா விட மாட்டேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். ஓ நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, அதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கணுமா? அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பார்த்துட்டு போ. இதெல்லாம் ஏன்டா வீடியோ எடுத்து வச்சிருக்க? உங்க கூட க்ளோஸாக பழகுறதுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்.
என்ன மாப்பிள்ள, அடுத்து என்ன பிளான்? அடுத்து என்ன பிளானு? அதான் கொஞ்சம் வந்து அண்ணன்ட்ட வந்து சொல்ல முடியுமா? இல்லை, என்னோட பர்சனல் வீடியோஸ்லாம் அவங்ககிட்ட இருக்குது, என்னால் சொல்ல முடியாது, சாரி. ஓகே, தேங்க்ஸுங்க. இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. சொன்னால் கேளு, ஆனால் உனக்கு செட் ஆக மாட்டான். நீ யார் அவனை பற்றி பேச? ஒழுங்கா போ. சொன்னால் கேளு, ஆனால் உனக்கு செட் ஆக மாட்டான். ஏன் இல்லை, ஒன்றை லவ் பண்ணலன்னு அவனை தப்பாக பேசாத. ஒன்றை விடையாவும் மோசமாக இருக்க போகிறான். அனு உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? அவன் ஒரு ப்ளே பாய். ஹே, யார் மேலே கையை வைக்க அறிவில்லை உனக்கு? மச்சான் அமைதியா இருடா. சும்மாரா, அன்னைக்கு என்ன நினைச்சு தெரியுமா உனக்கு? வாடா, அமைதியா இரு சொல்லும். வாங்க. வேற வேலை மயிர் இல்லை. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு சொல்லியே ஆகணும். சிஸ்டர், ஒரு நிமிஷம் கோவப்படாதீங்க, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். சொல்லுங்க. நேற்று அவன் பண்ணது தப்பு தான். அவன் லவ் புரிய வைக்க தெரியாமல் அடுத்தவன் லவ் தப்பு சொல்லணுட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. ஸோ இப்போ என்ன வேணும்? எப்போ நேற்று அவன் சொல்ல வரது கூட நீங்கள் புரிஞ்சிக்கலையோ, இனி உங்கள் மெமரிஸ் அவனுக்கு வேண்டாம். என்றைக்கும் அவன் பண்ண உதவியெல்லாம் முகாமிச்சு பண்ணியிருந்தா உங்களுக்கு அவன் மேலே லவ் வந்திருக்குமோ என்னமோ. அவன் தான் காமிக்கலையே. எனக்கு புரியலை. ஒரே முகமுடைய 2 இடத்துல பார்த்தா எப்படி புரியும்? இப்போ புரியும். இங்கே வா. ஷைனி, சாரிடி, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு ஒரு நாள் டேவிட் அண்ணனை மீட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஹாய் ப்ரோ. அன்னைக்கு டேவிட் அண்ணன் ஃபோன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உன்னைய எல்லா இடத்துலையும் காப்பாற்றினது விஜய் தானே. நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன், நீயும் அந்த மாஸ்க் போட்ட பையனை தான் தேடுற அப்படின்ட்டு. அவ கூட அந்த மாஸ்க் போட்ட பையனை தான் தேடிட்டு இருந்தா. அவங்க இதை இப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கலடி. சாரி, மன்னிச்சிரு. ஒன்றை லவ் பண்ணலன்னு அவனை தப்பா பேசாத. ஒன்றை விடையாவும் மோசமா இருக்க போறான். அவர் ப்ளே பாய். அப்போ அந்த லெட்டர் என்னாச்சு?
எத்தனையோ பெண்களை நினைத்து தன் போர்வைக்குள் காமம் காணும் ஆண்கள் மத்தியில் என் போர்வைக்குள் உன் நினைவுகள் மட்டுமே. முகமூடிக்குப் பின் மறைந்திருந்த உண்மையான அன்பை தேடிச் சென்றாள் அவள். நல்லா இருக்குடா. ஆல் த பெஸ்ட்.